தேக்கா தேக்கு ஏதோ விஓ கிட்டலாம் பர்மிஷன் வாங்கி வளர்க்கணுங்கிறாங்க. நாட்டு வெரைட்டின்ற அவரு நீங்க குட்டைன்றீங்க, மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி வருமா? அந்த மாதிரி வருமா? 300 ரூபா ஜோடி. 250. ரெண்டு 300 ரூபா நீங்கல்ல நீங்க ஜோடி. சரி 600 ரூபா கொடுத்துடலாம், புடிச்சிடலாம், எடுத்துடலாம். காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடையாதான். சம்மர் ஸ்னோ மண்டே ரோஸ் இருக்கா? ஹைபிரிட்னு எப்படி நம்புறது? ஒட்டுங்கிறது ஹைபிரிட் கிடையாதுங்க. ஒட்டுங்கிறது வந்து ஒட்டு போட்டு சீக்கிரம் வளர்க்கறதுக்காக ஒட்டு போடுறது. இப்ப கூட எங்க அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இங்க இருக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பைப்பு போதுங்க, இதுல இருந்து பைப்பு, போர் பைப்பு போகுது இதுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து மாமரம் வச்சு இறந்து போச்சு. தென்னை மரத்துல ஒண்ணு சாவர நிலைமையில வந்து இருக்கு. பெரிய நெல்லிக்காய் நான் வாங்கினேன் பாண்டிச்சேரியில. இந்த ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, சிட்டி கார்டன் நர்சரி, அங்க வந்து நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் செடி வாங்கினேன். ஒருத்தர் கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் வந்து வீட்டுல வளர்க்க கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் மாடி தோட்டத்துல வச்சு அதை வந்து காய வச்சுட்டேன். ஸோ இங்க வந்து ஒரு இடத்துல இப்போ வண்டி வந்தது, அதுல வந்து நம்ம சில செடிகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு சூப்பரான விலாகா தான் இருக்க போகுது, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க ஊர்ல ரேட் எப்படின்னு சொல்லுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். தென்னை மரம் எல்லாமே ஒரே தென்னை மரம் வெரைட்டி தானே ஒண்ணு. அப்புறம் வந்துட்டு என்ன கேட்டேன், பங்கனப்பள்ளியில ஒண்ணு, செந்துரா ஒண்ணு, 3 கொடுங்க. நீங்க எங்க இருந்து சார் வரீங்க? மீன் சுருட்டில இருந்து. நர்சரி இருக்காங்க பெங்களூர்ல இருந்து. மீன் சுருட்டிக்கு வந்து மீன் சுருட்டில இருந்து இங்க வருது. இந்த வருது பாருங்க தென்னை மரம். இந்த தென்னை மரம் வந்து என்ன சார், கேரளா வெரைட்டியா? நாட்டு வெரைட்டி தான். இல்ல 3 வருஷத்துல காய்க்கும் அப்படின்னு சொன்னீங்க. இவருதான் அது கூட 3 வருஷத்துல காய்க்கும் அப்படின்னீங்களே. இது நாட்டு வெரைட்டினா உயரமா போகுமா? அதுதான் அது எல்லாமே அதேதான். சரி இது வாங்கலாமா? 5-6 வருஷம் ஆகுமா? உயரமா போகுமாங்க? சரி ரொம்ப உயரமா போனா நம்ம எப்படி தேங்காய் பறிக்கிறது? நாட்டு வெரைட்டின்ற அவரு நீங்க குட்டைன்றீங்க, மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி வருமா? அந்த மாதிரி வருமா? ஒண்ணு ஒரு மாதிரி உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது. 300 ரூபா ஜோடி. சரி செந்துரா எடுங்க, எனக்கு அது வேணும். செந்துராவும் பங்கனப்பள்ளியும் எடுங்க. கொட்டை போட்டு வளர்க்கறது, கண்ணாவே வாங்கி வச்சு வளர்க்குறாங்க. அது எவ்வளோ? பங்கனப்பள்ளி செந்துரா ஒண்ணு 250 ரூபாயா? என்னங்க இது? இவ்வளவு விலையா இருக்கு. ஒண்ணு 250 ரூபான்றாங்க. எடுங்க, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்கலாம். அது வளர்ச்சி, அது எவ்வளவுக்கு பெருசா இருக்கோ அது நம்ம வச்சாதான் அந்த மாதிரி வளரும் நம்மளுக்கு. நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து 2 வச்சோம். ஒண்ணு வந்து தாய்வான் வெரைட்டி, இன்னொன்னு வந்து பங்கனப்பள்ளி. மாடு மெஞ்சு 2மே இறந்து போச்சு முனையில வச்சு. திருப்பவும் வச்சு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வண்டியில வாங்குறோம். எங்க இதுவா 250 ரூபா? குட்டை மரமா? 150 ரூபான்னு கொடுங்க, 2 எடுத்துக்கலாம். 150 ரூபாய்க்கு வருங்க, கொடுக்கலாம். இந்த மாதிரி வண்டியில வரதே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஏற்கனவே 7 ரோஸ் வாங்கணும் பாத்தீங்களா, அது கூட இப்படிதான் சொன்னாங்க சென்னையில. மீன் சுருட்டி கிட்ட தானங்க. சரி இது ஒரு தென்னை மரம் எவ்வளவுக்கு கொடுப்பீங்க கடைசியா? 250. 2 300 ரூபா நீங்கல்ல நீங்க. ஜோடி 580. இது கீழே இருக்குங்க. செந்துரா வெரைட்டி எது? இது பங்கனப்பள்ளி. செந்துரா இது 3க்கும் சேர்த்து எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லுங்க. இது ஒரு நாட்டு ரகமா, 6 அடி இப்பவே வளர்ந்துருக்கு. இது கண்டிப்பா குட்டை கிடையாது. இவ்வளவு உயரமா இருக்கு அப்படின்னா இது பெருசுதான். இது ஒன்னே நாட்டு ரகம் தான். 250 ரூபா. பங்கனப்பள்ளி 250 ரூபா. செந்தூரா 250 ரூபா. ஸோ வந்து நம்ம காரெல்லாம் ஓட்டிக்கிட்டு வெளியே போனோம், அவுட்டர்ல போய் செடி வாங்கிட்டு வந்து திருப்பி பள்ளம் நோண்டி அது எல்லாத்தையும் வைக்கணும். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொண்டு வராங்க பாத்தீங்களா, இவங்க கிட்டதான் ஊர் மக்கள் நிறைய பேர் வாங்குறாங்க. அவங்க வந்து வெளியே போக மாட்டாங்க, இப்படி வரவங்க கிட்டே வாங்கி ஒவ்வொரு வெரைட்டியா வச்சு. நல்ல எம்எல்ஏ இவர் தான் எம்எல்ஏ.
பாருங்க தொகுதி எம்எல்ஏ. ஹாய் சொல்லிடுங்க, சப்ஸ்கிரைபர் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஏய் ஒட்டுதான் இருக்கா? அப்படி அவங்கதானா? நீங்க பாருங்க, ஒரு வண்டியை விடுறதுல நான் செடி பார்த்தா அன்னைக்கும் கேட்டேன்றாரு நான் தான் அப்படின்னு. அது நாங்க ஒட்டு மாங்கானா அது என்னன்னு காய்க்கும்? அது கிளிமூக்கு மாங்காவா? அது பழுக்குமா? அதையே 250 ரூபான்றீங்க? அது ஒண்ணு பெருசா வளைஞ்சு கிடைக்காது. என்ன மாமரம் அது? அது என்ன வெரைட்டி? நாட்டுக்கண்ணுனா எந்த ஊரு நாட்டு? எடுங்க அத. ஒரே டேக்ல இவ்வளவு எடுத்துட்டு இருக்கோம் நாங்க. செடி வாங்குறதே பாருங்க எவ்வளவு நேரம் ஆகுது. அங்க பாருங்க, அது ரொம்ப உயரமா இருக்கு பாருங்களேன். அதே இருக்குங்க. இந்த பங்கனப்பள்ளி இந்த மாதிரி உயரமா இருக்கான்னு பாருங்க. இருக்காதா? இது கொஞ்சம் லைஃப் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா உயரமா இருக்கு பாத்தீங்களா? லேட்டா தான் காய்க்குமா? 3,500 ரூபா கொடுத்துறவா? 3,500 ரூபா கொடுத்துடலாம். அதான் 500 ரூபா கொடுத்துடலாம். எங்க நான் வாங்குவேங்க திருப்பியோ? எப்படி இது செத்து போயிடும்? வாங்க முதல் சொல்லியாவது. என்னங்க வாங்கலாமா இது 200 ரூபாய்க்கு? அவங்க எவ்வளவுக்கு வாங்கினாங்க சித்தி? பெரிய மரமா இருக்கா? சரி 600 ரூபா கொடுத்துடலாம். புடிச்சிடலாம், எடுத்துடலாம். எங்க கொடுத்துடலாங்க, எடுத்துட்டு போய் வைங்க, உள்ள வைங்க. இல்லையே நீங்க 50 ரூபா கூட குறைக்க மாட்டீங்களா ஒரு செடிக்கு? ஆமா 50 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. இல்லங்க 250, 250, 750 ஒரு செடிக்கு 50 ரூபா குறைக்க சொல்றேன். அதெல்லாம் எல்லாம் பெருசு பெருசா ஒரு செடி இருக்கு. இது இந்த அரிக்காப்பாம் பக்கத்துல பாரிஜாதமா? அரிக்காப்பாம்லாம் யாரு வாங்குறாங்க இங்க? லேடி பாம்பு எல்லாமே வாங்குறாங்க. இல்லை பாப்பெல்லாம் நிறைய அழகு செடியா? சரி அப்ப இப்ப நீங்க சொல்றதுதான் நான் வாங்கிக்கணுமா? 600 ரூபாய்க்கு வராதா? 750 ரூபா வருது. ஒரு செடிக்கு 50 ரூபா குறைச்சிருக்கீங்க. கடைசியா எவ்வளவுதான் கேக்குறீங்க? 600 ரூபா வாங்கிக்கோங்க. மாமரம் செத்து போச்சு, நம்மளால போய் வாங்க முடியாது வெளியே. இதை விட இன்னும் இதே டிசைன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கா உயரம்? கம்மியா வச்சாதான் வாடி வாடி போயிடுது. குட்டையா வாங்கினதான் வாடி வாடி போயிடுது. அப்புறம் அது வளர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது இல்ல. இது காய்க்க லேட் ஆகும்ல. 4 வருஷம் ஆகுமா? 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். இது சீக்கிரம் காய்க்கும். சரி வாங்க எடுத்துட்டு போய் வைங்க. 650 ரூபா கொடுத்துடலாம். அங்க உள்ள வைங்க. இதுக்கு ஏதாவது ரோஜா செடி ஃப்ரீயா கிடைக்குமா? இங்க பாருங்க, சம்மர் ஸ்னோ. காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடையாதான், சம்மர் ஸ்னோ. 7 டே ரோஸ் இருக்கா? 7 டேஸ் இல்ல, இது சம்மர் ஸ்னோ தானே. அது அவருக்கு தெரியாது. சம்மர் ஸ்னோ மல்லிகை பூல நிறைய வெரைட்டி இருக்கு. அது என்னது? நெல்லிக்காவா? பெருசா சின்ன நெல்லிக்காவா? அது சின்ன நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் இருக்கா? பெரிய நெல்லிக்காய் செடி இருக்கு. அதுக்கு என்ன ரேட் சொல்லுவாருன்னு தெரியலையே. 700 ரூபான்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பெரிய நெல்லிக்காய் காய்ச்சதுன்னா பெரிய மரமா வருங்க, ரொம்ப திக்கா இருக்கும். நான் ஒரு ரிசார்ட்ல தங்கியிருக்கேன், நல்ல பெருசா இருக்கும் அந்த பெரிய நெல்லிக்காய். ஆனா காய்ச்சதுன்னா நல்லா சாப்பிடலாம். இது எவ்வளவுங்க? என்னங்க இது 220 தான். சரி இது ஹைபிரிட்னு எப்படி நம்புறது? ஒட்டுங்கிறது ஹைபிரிட் கிடையாதுங்க. ஒட்டுங்கிறது வந்து ஒட்டு போட்டு சீக்கிரம் வளர்க்கறதுக்காக ஒட்டு போடுறது. சீக்கிரம் வளர்றதுக்கு பேராங்க ஹைபிரிட்? கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரம் வளர்றதுக்கு பேரு ஹைபிரிடா? சீக்கிரம் வளர்றதுக்கு பேரு ஹைபிரிட் வராதுங்க. ஹைபிரிட்ங்கிறது வேற. சரி இதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துறேன். ஏற்கனவே 650 ரூபா. நான் எங்கேயே சொல்றேன், நீங்க பாதிக்கு குறைச்சா எனக்கு அதுல லாபமே கிடைக்கும். சரி பார்த்து செய்யுங்க. எடுத்துட்டு போறேன், காசு எடுத்துட்டு வரேங்க. பாருங்க டிஷர்ட் எல்லாம் மண்ண ஆயிடுச்சு. எடுத்துட்டு வரேன் காசு.
ஸோ மாமரத்தை இங்கே தான் வச்சுருக்கோம். பங்கனப்பள்ளி. இதுக்கு பாத்திலாம் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடுறதா? ஏற்கனவே அதில் சாணம் காஞ்ச இலெல்லாம் இருக்குது, மக்கி போய் அந்த மண்ணில். அதே மேலே போட்டு விட்ருங்க. அப்புறமா ஒரு கயிறு வச்சு அந்த கொம்புலேயே கட்டிடுங்க. இதோ ஒன்று படுத்து கிடக்கு. ஸோ ஒரு மாமரத்தை வந்து நம்ம வச்சிருக்கோம். ஏற்கனவே அங்கே பங்கனப்பள்ளி தாங்க வளர்ந்தது. மாடு மேய்ஞ்சது தான் பெரிய பிரச்சனையே. இப்போ கூட எங்கள் அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இங்கே இருக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் எப்படின்னா கொஞ்சம் வயசானவர் இல்லை, சில சமயம் கேட்டை திறந்து விட்டுருவாரு, ஏதாவது பண்ணிடுவார், நிறைய பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விட்டால் இவ்வளோ மரமும் நாசம்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நம்ம வேலை பார்க்கணும். ஸோ இன்னொன்று வந்து நாட்டு ரகம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒட்டு மாங்கன்று, நாட்டு ஒட்டு வெரைட்டி. அதுக்கு வந்து அவர் இருக்கார் பார்த்தீங்களா, கடப்பாரை வச்சு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய பள்ளம் பறிக்கிறாரு. மாட்டு சாணத்தை போட்டு வைக்கிறோம். இப்போதைக்கு கொஞ்சம் மத்தியான நேரம் தான், இது சாயந்தரம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இவரை விட்ட பிடிக்க முடியாது. அந்த மரமும் வந்து கிட்டத்தட்ட 8 அடி 9 அடி உயரமாக இருக்குது அந்த மாமரம். அதுக்கு ஒரு கொம்பு நடுறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய கொம்பு. அதை கட்டி வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் தான் அது நல்ல உயரமாக வளரும். அதனால ஒரு கொம்பு வந்து வச்சு அதை அதில் வைக்கிறது. இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஒரு ஐடியா மாதிரி கொடுத்தாரு. அது என்னன்னா, பெரிய நெல்லிக்காய் செடி வாங்கினேன் பார்த்தீங்களா, அது வந்து போர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, போர் தண்ணி அங்கே வைங்க அப்படின்னாரு. அது வேர் விட விட அந்த வேர்லயே தண்ணி சுத்தமாகுமாங்க. இந்த மலை பிரதேசத்துலலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மலை பிரதேசத்துல நிறைய மரங்கள் வந்து வேர் விட்டுட்டே இருக்கும், அப்படியே சரிவா. அங்க இருக்க தண்ணிலாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மரங்கள் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, மரம் வளர்க்குறதே அந்த வேரே வந்து மண்ணை சுத்தம் பண்ணும். ஸோ மரம் வளர்க்குறதுனால இவ்வளோ பயன்கள் இருக்கு. நானும் நிறைய கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கேன் என் இடத்துல. ஏன் அப்படின்னா, எனக்கு பெய்கிற மழை தண்ணி எனக்கே விழணும், அதுக்காக என் பூமிக்குள்ளேயே போகணும்னு. ஸோ இப்போ அடுத்த மாங்கனியும் வச்சுட்டோம். அந்த நெல்லிக்காவை போர் இருக்க இடத்துல போய் வைப்போம். இந்த தென்னை மரம் பாருங்களேன், 7 அடி இருக்கு. இதுக்கு ஒரு இடம் சூஸ் பண்ணி வச்சா சூப்பரா 4 செடிகளையும் வந்து நம்ம மரங்களையும் வந்து நட்டுக்கலாம். அப்படியா? இது பாருங்க, இது அழகா வச்சுட்டாரு. ஸோ போர் பக்கத்துல வைக்கணும்னு சொன்னார்ல, அது வந்து என்ன சொல்றாருன்னா வைக்க முடியல அப்படின்றாரு. ஏங்க பைப்பு போதுங்க, இதுல இருந்து பைப்பு, போர் பைப்பு போகுது. இதுல என்ன சொல்றீங்க? அதனால என்ன பெருசா ஆழம் பண்ணுங்க, வேர் வருது. இந்த மரத்தோடது தானே. இப்ப இது வச்சா அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா? அங்க தோண்டுங்க. ஒரு போர் பக்கத்துல வைக்க சொன்னாரேன்னு பார்த்தனா. இங்க நான் எரிப்பேன் எப்படியோ, அதனால இங்க வைக்காதீங்க. பறிச்சு போட்டு எரிச்சிட்டு இருப்பேன். இங்க வச்சிருங்க. இல்லன்னா வீட்டு பக்கத்துல நெல்லிக்காய் வைக்கலாமா? இங்க வாங்க, கடப்பாறை தான் வச்சிருக்கீங்கல்ல, போர் இங்க இருக்கு. நெல்லி மரம் வந்து இது வளர்ந்து படருமா? அந்த இடத்துல வைக்கலாங்க. இதுல தோண்டுங்க. இங்க கடப்பாறை போடுங்க. அப்படியா? தள்ளி வைக்கணும். ஏங்க நீங்க அங்க இடமே இல்லைங்க, அவ்வளவு மரம் செடி இருக்குது, அங்க வச்சு இது முட்டிக்கிட்டு கிடக்கும். ஒண்ணுத்துக்கும் இட வேலை வேணாமா? அது எப்படி? அப்படி வைங்க. கடப்பாறை போடுங்க. ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு ரிசார்ட் பக்கத்துலயே, அப்படி பில்டிங் பக்கத்துலயே இந்த நெல்லி மரம் இருந்தது. இது லட்சுமிகரமான ஒரு மரம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இது ஏன் வீட்டுக்குள்ள வைக்க வேணாம்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லுங்க. இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. இதுக்கு வந்து அதிகப்படியான உரம் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இது தன்னாலே வளருமா பெருசா? இது சாப்பிட்டா நல்லா முடி வளரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். இன்னும் இயற்கையா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய பலன். ஊர்க்காயெல்லாம் போடலாமா? சரி, வீட்டு ஓரமாவே நான் வைக்கிறேன். எதுவுமே நம்ம நினைக்கிறதுலதான் இருக்கு. இங்க இருந்து போர் இருக்கு பாத்தீங்களா, அந்த தென்னை மரத்தோட வேர் போகுதான். இது இடம் விட்டு வைக்கலாம். அதனால இது வந்து இங்க வைக்கலாம். இப்போ வாங்கின 4 மரத்தையும் நம்ம வந்து சூப்பரா வச்சுட்டோம். இது பாருங்க, இது ஹைபிரிட் அவர் கத்திட்டு கிடந்தாரு. இது நாட்டு கண்ணு தான். ஃபர்ஸ்ட் வரும் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஓலை, அதுவே ஏன் உயரம் இருக்கு பாருங்க. ஸோ வந்து எங்க வந்து மரங்கள் செடிகள் பார்த்தாலும் நான் இறங்கி வாங்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி சமைக்கிறது சம்பந்தமா, அந்த சீ ஃபுட் சம்பந்தமா ஏதாவது வித்தியாசமா கிடைச்சாலும் அதை வாங்கி நல்லா
ருசியாக சமைச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா என்னோட கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த தென்னை மரம் எப்படி இருக்குன்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென்னை மரத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. கேரளாவுக்குலாம் போனால் சமசமாக வெரைட்டிலாம் இருக்கு. எல்லாமே வளர்க்கணும்னு ஆசை தான், ஆனால் அதுக்கேற்ற இடமும் நம்மளுக்கு அமையணும். நீங்களும் இந்த மாதிரி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.